இந்த குழந்தைக்கு காற்று பட்டாலே அலர்ஜி ஆயிரும். காற்றுல இருக்க ஒரு சாதா ஜெர்ம் கூட இந்த குழந்தைய கொன்னுடும். அதனால இந்த குழந்தைய எப்படியாச்சும் உயிரோட பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குழந்தைய எப்பவுமே ஒரு பபுள்குள்ளேயே வச்சு வளர்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே தான் வச்சு வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்டெரிலைசேஷன் சேம்பர்ல வச்சுட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது பக்கத்துல இருக்கிற எல்லா பசங்களுமே வந்துட்டு வினோதமா பாக்குறாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிறதே அவங்க அம்மா தான். இவங்களோட வீட்டுக்குள்ளேயே ஒரு பபிள் மாதிரி செஞ்சு இவனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட் எல்லாம் கூட ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த பையனை பபிள் விட்டே நீ வெளியே வரக்கூடாது, வந்தினா இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லி மிரட்டியே உங்க அம்மா வளர்த்ததுனால இந்த பையன் பபிள் விட்டு வெளியவே வரமாட்டான். இப்படியே இந்த பையனுக்கு 16 வயசு ஆயிருச்சு. ஒரு நாள் ஜன்னல் வழியா ஒரு பொண்ணு வெளியே பாக்குறான். அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்கு. இந்த பைப் வழியா தான் அந்த பையன் வீட்டுல இருக்க எல்லா ரூம்ஸ்க்கும் போயிட்டு வருவான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. படத்தோட லாஸ்ட்ல வந்துட்டு இந்த பையன் பபிள் விட்டு வெளியே வருவான் கல்யாணம் பண்ணும்போது. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, உயிரோட தான் இருப்பான். அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு இவங்க அம்மா தான் வந்துட்டு இந்த பையன் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி இவனை பபிள்குள்ளேயே வச்சு வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி